कावेरिका नर्मदयोः पवित्रे समागमे सज्जनतारणाय सदैव मान्धातृपुरे प्रसिद्धं ओंकारमेकं शिवमीशमीडे அப்படின்ட்டு அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தேவே தேஹே ச தேசே ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாம்யகம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த நூற்றாண்டு விழாவை வைதிகமான முறையில் வித்வான்கள்லாம் வரவழைச்சு வேத பாராயணத்தோடு சேர்ந்து மாதம் நடத்தி அதனுடைய பூர்த்தியாக இப்போ சாஸ்திர வித்வான்களையும் வரவழைச்சு வாக்கியார்த்தங்கள்லாம் நடத்தி நல்லா நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த 90வது வயசு இது நடந்த போதும் அதையும் நல்லா பண்ணி ஓங்காரானந்தா அந்த மாதிரி இருக்குவா, அந்த ஜெயகிருஷ்ண தீட்சிதர், தாமோதர தீட்சிதர், அந்த மாதிரி அவள் எல்லாரையும் கூப்பிட்டு அது வச்சு அதுவும் நல்லாவும் கிருஷ்ணராஜபுரம் அவாயிரா வந்த இடத்துல அது அது நல்லா அப்பவும் நல்லா விமர்சையாக நல்லா நடந்தது. தொடர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவை நல்லா பண்ணிட்டுருக்க. கர்னூலுக்கு எல்லாம் 2 பேரும் அங்கே வந்தேன். அங்கே சாத்துர்மாசிய இது நடந்தபோது ரொம்ப கூட்டம், ரொம்ப இது. அந்த சமயத்தில் எல்லா பரிவாளும் அங்கே இருந்து சாத்துர்மாசியம் ரொம்ப விசேஷமாக நடந்தது. அந்த சமயத்தில் வந்து எல்லாம் பார்த்து அப்போ இவா 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்க சொல்லி அதுக்கப்புறமா தான் மந்திராலயத்துக்கு அங்கே எல்லாம் போய் அங்கேருந்து ஏற்பாடாச்சு. அங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்தபோது இப்போ கூட அந்த சகடபுரம் சுவாமிகள் வந்தபோது அங்கே கர்நாடகாவுக்கு போன போது இதெல்லாம் சொன்னார், விவரமாக சொன்னார். இதெல்லாம் அது கணேச ஸ்ரோதிகள் வந்துட்டுருக்கார், அவரும் உட்காந்துக்கிட்டோம். சரி, அவர் திருப்பதியிலேருந்து சொன்னார் வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னார். நேற்றுக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்தார். அங்கே அதாவது பழுவூரில் எல்லாத்தையும் படித்து அந்த ரொம்ப நாள் பெரியவா நிவாசம் பண்ணியிருக்கா. பழுவூரில் நிவாசம் பண்ணின போது அங்கே சாஸ்திராத்தியனம் வேதாத்தியனம் ஏற்கனவே இருக்குது. அதோடு சேர்ந்து பெரியவாளை வரவழைக்கும் போது நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த பிரார்த்தனா கீதம்ங்கிறதுக்காக இவரை செலக்ட் பண்ணி இவரை அதை சொல்லி மங்கள ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அப்படி பெரியவாளை வரவழைச்சு அது அந்த புஸ்தகத்திலேயே எழுதியிருக்க. அந்த வேதாந்த பாடசாலையினுடைய ராமச்சந்திர ஐயர் அந்த பாடசாலை புஸ்தகத்திலேயே இதெல்லாம் எழுதியிருக்கா. இவர் பேர் எழுதி யஜ்ஞேஸ்வர சர்மா என்கிற இவர் வந்து இளம் வித்வான். அவர் வந்து ஸ்வாகத்தம் இது பண்ணார் அப்படின்னு சொல்லி அது எழுதியிருக்கா. அதில் அது மாதிரி ஏற்கனவே பெரியவாளுக்கு பரிச்சயப்பட்ட கிராமம் அது நத்தம்ங்கிறது. பெரியவாளுக்கு பரிச்சயப்பட்ட கிராமம். பெரியவா வந்து இந்த அதிருத்ரம்ங்கிறத வந்து பிரபலப்படுத்தின கிராமம் அது. இந்த அதிருத்ரம்ங்கிறது பொதுவாக கேரளாவில் நிறைய ருத்ரபாராயணம் இருக்கும். இந்த பக்கத்தில் இப்போ இருக்கிற அளவுக்கு பிரபலம் சொல்ல முடியாது. இவ்வளோ பேர் அந்த காவேரி கரையில் வரவழைச்சு அந்த கல்வைத்த வாரம்ங்கிறத பிரபலப்படுத்தி அவளுக்கெல்லாம் இந்த கங்கணங்கள் மோதிரங்கள் அந்த மாதிரி இந்த பகுமானங்கள்லாம் கொடுத்து வேதம் படித்தவாளை சத்காரம் விசேஷமாக பண்ணணும் அப்படிங்கிறத பெரியவா பிரசித்திப்படுத்தி இப்போ நிறைய நடக்கிறது. கல்வைத்த வாரம் இப்போ நிறைய நடக்கிறது, அதிருத்ரங்களும் நிறைய நடக்கிறது. அந்த நாளில் அது வந்து ஏற்பாடு பண்ணி நடத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமசாத்தியமான விஷயம். அது அது அந்த கிராமத்தில் நத்தம்ங்கிற கிராமத்தில் பெரியவா நடத்தி
நிறைய உற்சாகப்படுத்தினா, வித்வான்கள்லாம் உற்சாகப்படுத்தினா. அப்படி இவாளுடைய பூர்வீகத்திலேருந்தே பெரியவாளோட சம்மந்தப்பட்ட குடும்பம் இது. அதனால் அதுக்கப்புறமா இவர் எல்லாம் இது பண்ணினா. இந்த பிரிட்ஜு கோர்ஸுன்னு ஒன்று இந்த காலத்தில். பிரிட்ஜு கோர்ஸுனால் ஒரு கோர்ஸ் படித்து இன்னொரு கோர்ஸுக்கு முன்னாடி பாலமாக இருக்கக்கூடிய கோர்ஸு அது. அது மாதிரி இந்த அண்ணாதுரைங்கார் அது மாதிரி ஒன்று இருக்குது. இந்த லீலாவதி கடிதம்னு ஒன்று இதில் பாட்டியக்கிரமத்தில் இருக்குது. அது விஜயவாடாவில் போய் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், இல்லைன்னா அல்லூரில் படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இங்கே திருச்சி பக்கத்தில் ஒரு ஏற்பாடு இருக்குது. இல்லைன்னா விஜயவாடாவில். அது விஜயவாடாங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சக்கூடிய இடமா இருந்தாலும் இது பரிச்சயமான இடமா தோணித்து சமாச்சாரம். அப்புறமா அங்கேருந்து எல்லாம் விவரத்தை சொல்லி புதுப்பிரிவாக காஞ்சிபுரத்தில் இருந்தா கேம்ப்பு. சுரேஸ்வராச்சாரியால் ஏற்ற மாதிரி ஒரு ரூமு. அங்கே தான் ரொம்ப நாள் அங்கே தான் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே இது மாதிரி விஷயம் சொல்லியிருக்கா. இது மாதிரி என்ன அந்த அந்த அத்தியன சமயத்துலேயே அப்பப்போ எவ்வளோ வேதம் ஆயிருக்கு எல்லாம் கேட்டுருப்பாள். ஒரு சதாராவில் இருக்கும்போது அப்போ ஏதோ ஓரளவுக்கு ஆயிருந்தது. அப்போ அங்கேயே ஒரு பட்டு ஒருத்தர் நேபாளத்தில் பூஜை பண்ணுறவர், பசுபதிநாதருக்கு பூஜை பண்ணுறவர், கோகர்ணாவை சேர்ந்தவர். அவரை விட்டு பரீட்சை பண்ண சொன்னேன். அங்கே பரீட்சை பண்ண சொன்னால் அங்கே 2 பெரியவாளும் இருந்தால் அந்த ஊரில் 2 பெரியவாளும் இருந்தால் அந்த சதாராவில். அப்போ நிறைய சாஸ்திர சபைக்காக நிறைய பேர் வந்திருந்தார். வேப்பத்தூர் சாஸ்திரிகள், சீனிவாஸ் சாஸ்திரிகள் பூனா, பிராந்தியங்கர சாஸ்திரிகள், மண்டகுளத்தூர் ஒருத்தர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் நிற்கிற அவர் ஒருத்தர், அங்கே மீமாம்சாவர். இது மாதிரி நிறைய வித்வான்கள்லாம் வந்தால் வாக்கியார்த்தம். காசிநாத சாஸ்திரி ஜோஷின்னு மராட்டி தர்க்க வித்வானவர். அது மாதிரி பெரிய பெரிய வித்வான்கள்லாம் நிறைய வந்திருந்தா. அங்கெல்லாம் சாஸ்திர சபையெல்லாம் பண்ணினா. அந்த சமயத்தில் அப்படி வேதம் இதாச்சு. வேதம் அது பூர்த்தி ஆன அப்புறம் மூலம். அப்போது இந்த திருச்சி பக்கத்தில் தான் அது முசிறின்னு ஒரு ஊரில் இந்த ராவ்ஜி கிருஷ்ணராவ் அண்ணாதுரைங்காருக்கு ரொம்ப தெரிஞ்சவர். இந்த முசிறி தீட்சிதர் பெரியவா சொன்னாங்கிறதுக்காக சாயங்கால வேளையில் அந்த அவாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 நெல் கொட்டடியோ என்னமோ அந்த இடத்துக்கு அரிக்கன் லைட்லாம் எடுத்துகிட்டு வருவார். அவளோட வருவாள். புராண பிரவச்சனம் பண்ணிட்டு போவார். அது பெரியவா சொல்லியிருந்தா புராண பிரவச்சனம் நித்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் இந்த சுந்தரராம தீட்சிதர்லாம் அங்கே படிச்சுட்டு இருந்தார் சமயத்தில் சமாச்சாரம். அங்கே இந்த முசிறி கிருஷ்ணராவ் இதில் அப்போ இவாளெல்லாம் பழக்க இது கிடையாது. அந்த ஊருக்கு ஏதோ வேலையாக வந்தோம், சரியாக போச்சு. அங்கே முசிறியில் அங்கே இவரெலாம் வந்துன்ற அந்த கம்பரசம்பேட்டை ராஜகோபால கரும்பாடிகள், நீலகண்ட கரும்பாடிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாம் இருந்தால் பனங்குடி அந்த வாத்தியார் ஆமாம் அந்த வாத்தியார் அவர் வந்தார். மந்திரிப்பார் அவர்லாம் வந்திருந்தார். அதெல்லாம் பெரிய பஞ்சபாத்திரம் வச்சுருப்பார், சொம்பெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருப்பார். எல்லாம் அவர் ஏதாவது சந்தேகம்னா ரொம்ப சந்தேகம் இல்லாதபடி அந்த பரீட்சையெல்லாம் நடத்துவார். அப்படின்னா அவர் ஸ்பஷ்டமாக என்ன உச்சாரணம் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் பண்ணுவார். அங்கே பரீட்சை. அதுக்கப்புறம் குல்பர்கான்னு ஒரு ஊரில் அங்கே வர சொல்லியிருந்தா அங்கே போயிருந்தோம். பிரம்மபூர்னு பேர். அங்கே பிரம்மபூர் அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் அது. அப்போது சம்பாவனை கொடுக்கறதுக்கு 2 நாள் முன்னாடி பெரியவா என்ன பண்ணினான்னா ஐயங்கார்கிட்ட இவாளெலாம் சம்பாவனை கொடுக்குறதெல்லாம் இந்த காசாக பார்த்து ஒரு இதில் போட்டு கொடுக்கணும், இந்த பொற்கிழி மாதிரி பண்ணி தரணுன்ட்ட.
அது ஏதோ சரி ஞாயிறா என்ன தெரில, அப்போ ஏதோ லீவு நாள் ஒரு நாள் நினைக்கிறேன். அது பேங்க்கு ஆஃபீஸ் இல்லாத நாள் போல் இருக்கு என்னன்ட்டு. புது ஊர், பாஷை தெரியாத ஊரில் அந்த ஊரில் போய் இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்காக ஏதோ பண்ணி அவர் ஏதோ பண்ணி கொண்டு வந்தார் ஒரு இதில் பையில் அது மாதிரி. அப்போ தான் இவா 2 பேரையும் அப்போ பரிச்சயம். அப்போ தான் இந்த வர்ணக்கிரமங்கிறது சாயங்கால வேளையில் அவள் வந்து அங்கேயே ஒரு செவத்தோரமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா பெரியவ. அங்கே அனுஷ்டானம் பண்ணி அந்த இடத்துல அதுக்கு வாசலுக்கு வெளியில் தான் அங்கெல்லாம் வந்து வருவா. தரிசனம்லாம் நித்தியம் வெளியிலெல்லாம் போய் நடந்து, அந்த வயசுலேயும் அவள் நடந்து போய் சங்கர ஜெயந்தி நடத்தி. அங்கே யாரோ மகாராஷ்டிரக்காராக பூனல்லாம் போட்டேன். அந்த இவாளாரும் தங்கியிருந்த இடத்துல மகாராஷ்டிரக்காராக பூனல் போட்டேன். மகாராஷ்டிராவோ கன்னடமோ ஏதோ பூனல் போட்டேன். அப்போ இந்த ஒரு பரதாலாம் போட்டு அங்கே ஏ யஜ்ஞேன தட்சிணயா சமர்த்தா அப்படின்னு அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவள் அந்த சுலக்னி சாவாதாரம் ஏதோ எல்லாம் சொல்லி அவள் ஏதோ பண்ணி பூனல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அக்ஷய திருப்தியேன்னு நினைக்கிறேன். ஏதோ இப்போ அங்கே பூனல் போட்டால் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி பெரியவா தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு காசி சந்து மாதிரி ஒரு சந்து, அந்த சந்தில் நடந்து போனால் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல இவெல்லாம் தங்க வச்சுருந்த அந்த இடத்துல அவள் ஏதோ மராட்டிக்காராக பூனல் போட்டாள். அங்கே ஒவ்வொரு நாளைக்கு பெரியவா வெளியிலெல்லாம் போயிட்டு வந்தால் ஒரு மில்லுக்கு கூட போயிட்டு வந்தான்னு ஞாபகம். மில்லுக்கு கூட ஒரு கோவில் இருந்தது அந்த மில்லுக்கு வெளியில். அங்கே சாயங்கால வேளையில் நடந்து போய் ஆச்சாரியாளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அந்த கோவில் மண்டபத்தில் ரோடை ஒட்டி அந்த கோவில் கொஞ்சம் 10 அடி நடக்கணும். அப்புறமா காம்பவுண்டு வால் அந்த மண்டபம் அந்த இடத்துல அப்போ எல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பலாய ஸ்ரீயை யசசே அன்னாத்யாய பூர்பவஸ்வரோம் அமிர்தா விஜய் கோஸ்து இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு இந்த சதாராவில் அவள்கிட்ட பேசணும்னு பார்த்தது, அது சரியாக அமையல. இங்கேருந்து நம்மளா ஏதோ சொல்லின்றது தான். அது குல்பர்காவில் இருக்கும்போது அது வெடியாலம்பரை போனால் சௌரியம் அப்படின்னு சொல்லி அது இன்னொருத்தரும் கூட வந்தார். வந்துட்டு அப்போ அந்த ஸ்ரீகண்டன் அவர் பெரியவாழ்கிட்ட கைங்கரியாவுக்கு திருச்சி அந்த பக்கத்தில் இருந்தால் அவரும் இருந்தார். அப்போ தான் பேசினா, எல்லாம் விவரமாக பேசினா. பொதுவாக எந்த ஊரும் இல்லை. அப்போ தான் இந்த ருக்வேத மந்திரங்கள்லாம் கேட்டதெல்லாம் அங்கே தான் கேட்டேன். தீபாராதனை மந்திரம் அதெல்லாம் கேட்டேன், எல்லாம் சொன்னேன். அந்த சமயத்தில் இந்த சம்பாவனை கொடுக்குற சமயத்தில் அது அக்ஷய திருப்தியை சம்பாவனை கொடுத்தேன். சங்கர ஜெயந்தி போதோ ஏதோ ஒரு நாள் அன்றைக்கே சம்பாவனை கொடுத்தா அன்றைக்கி தான் நினைக்கிறேன். இந்த வர்ணக்கிரமம் சொல்லி வழியாக வர்ணக்கிரமெல்லாம் சொன்னேன். அப்போ தான் இந்த வர்ணக்கிரமம்னா என்னங்கிற ஒரு பரிச்சயம். அப்போ அல்லூர் 2 பேரும் சொன்னபோது தான் என்ன பதத்துக்கு சங்கராயே ஞாபகமோன்னு நினைக்கிறேன். அதான் ஞாபகம், அதுதான் ஞாபகம். அது சொல்லி இந்த மாதிரி ஒரு வர்ணக்கிரமம் இருக்குங்கிறது பெரியவா அந்த பக்கம் உட்காந்தா எழுத்த மாதிரி அந்த கோவில் வாசலில் பார்த்த மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு அங்கே இந்த வர்ணக்கிரமத்தை சொன்னா 2 பேரும். அதுக்கப்புறமா இங்கே வந்தப்புறம் இப்போ புதுப்பெரியவாள்கிட்ட சொல்லித்து இது மாதிரி அங்கே இது மாதிரி சொல்கிறா போல போயிட்டு வரலாம், நல்ல இதுதான் சமாச்சாரம் அப்படின்னு உற்சாகப்படுத்தி அப்புறமா சொன்னேன். அப்போ தான் இந்த கிராமம்லாம் வந்து பார்த்தது. நல்ல கிராமம், நல்ல எல்லோரும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய, பெரியவாருடைய அபிப்பிராயம் ஆதேசம் என்ன இருக்கோ குரு ஆஜ்ஞா அதை பாலனம் பண்ணுற குடும்பம் அந்த கிராமம் 2. இதில் இவர் ரொம்பவும் அபிப்பிராயத்தோடு அபிமானத்தோடு எல்லா யஜ்ஞேஸ்வர சாஸ்திரிகள் பொறுப்பாக லௌகிகத்தையும் கவனிச்சுண்டு புது மனுஷா புது சூழ்நிலை, அதனால் எல்லாருக்கும் சௌரியம் பண்ணி தரணுங்கிற இதில் அக்கறையாக இருந்துட்டு அதில் ஒரு அபிமானமும் இருக்குது.
அதில் வந்து ஆசையும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் சேர்த்து கவனித்து வந்தவா எல்லாருக்கும் காலமுறையிலேருந்து ஆரம்பித்து அது வைதீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் விரோதம் இல்லாமல் அப்போ ஒரு டைம் டேபிள் மாற்றி அந்த சமயத்தில் காலம்புரை ஆகாரங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் மாறுதல் அங்கே வந்து எல்லா காலம்புலேருந்து எல்லாம் ஊர்க்காரெல்லாம் நல்லா கவனித்து எல்லாம் பார்த்துன்ற சமாச்சாரங்கள். அப்போது அந்த ஜனங்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. 3 இடத்துல அனுபவங்கள் நமக்கு. அந்த 3 இடத்துல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அனுபவங்கள். எல்லா சமூகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு இடத்துல அனுபவம். அப்புறமா இன்னொரு இடத்துல தண்ணி கஷ்டம், வெயில், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அங்கே கோவில் குளம் அப்படிங்கிறத பற்றி. இந்த ஊரில் என்ன அனுபவம்னா அக்ரஹாரம்னா என்ன, ஆச்சாரம்னா என்ன, காவேரி ஸ்நானம்னா என்ன, கிரகண ஸ்நானம்னா என்ன, கிரகண ஸ்நானம் அது. இந்த மாதிரி இந்த பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி சமயத்தில் எல்லோரும் அந்யோன்யமாக இருந்து அவாவா ஆற்றுக்கு எல்லாம் அனுப்பிச்சு, ஏதோ வெளியூர்காராக தான் தங்கியிருந்த இடம், அது வெளியூர்காராக தங்கியிருந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துக்கும் அவள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவேன். ஏதோ ஒரு பூசணிக்காவோ ஏதோ அரிசியோ ஏதோ கொடுத்துட்டு போயிடுவேன். அது ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த பண்டமாற்றுன்னு ஒன்று சொல்கிறாள் இந்த காலத்தில். அந்த மாதிரி இங்கேருந்து ஏதோ அரிசி பருப்பு ஏதோ கொடுத்து அவள் ஏதாவது இந்த கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதோ கொடுக்கறது. அது மாதிரி இந்த பண்டமாற்றுங்கிற இது. அதுக்கப்புறமா இந்த மடி ஆச்சாரங்கள் அது வந்து அந்த அக்ரஹாரத்து நடுப்புற இன்னும் 2-3 கிணறு இருக்கோ அதனுடைய முக்கியத்துவம். அது நியம நிஷ்டைகளுக்காக அது எப்படி ஏற்பட்டதுங்கிறது. வேறு பித்ருபூஜனம் அந்த சந்தர்ப்பத்தில் அவள் எப்படி நடந்துக்கிறா, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா அங்கே எல்லாம் சாந்தமாக இருக்கும், திடீர்னு இங்கே 1-2 அப்படி அசாந்தியாக இருக்கும். அந்த மாதிரியான சமாச்சாரங்கள். அங்கே ஏதாவது குடும்பத்திலேயே திடீர்னு சில விஷயங்கள் அப்படி இப்படி அக்ரஹாரத்துக்குள்ளே நடக்கிற சமாச்சாரங்கள். அது திடீர்னு ஒரு டென்ஷனாக போச்சு. ஒரு நாளைக்கு அங்கே பக்கத்தில் இருக்கும்போது ஒரு டென்ஷன், பெரிய சத்தம், அது சமாச்சாரங்கள் அந்த மாதிரி இது மாதிரி. அப்புறம் அந்த தேவுடு காக்கிறதுங்கிற அளவு இல்லையா, அது மாதிரி தேவுடு அவர் வந்து ஏத்தாத்துக்காரர், அவர் வந்து பாடசாலை அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தோம். இந்த ஆகமம் பாடசாலைக்காக அந்த எழுத்தாத்துக்காரர், ஒரு பாடசாலைக்கு எழுத்தாத்துக்காரர் சீனிவாசன், அந்த தர்மங்கள். அதுக்கப்புறமா யாரோ கட்டடம் கட்டின்னு இருந்தா. அப்போ தான் அந்த மொசைக்கு இசைக்கு எல்லாம் போட்டு அந்த ஊரில் ஏதோ வேலை பண்ணின்னு இருந்தா. அது இப்போ தெற்க பார்த்த வீடு ஒன்று, இந்த காந்தி வீடு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு இருந்தா, 2-3 வீடு தள்ளி. அங்கே பட்டயதாரர் யாரோ இதில் பண்ணிட்டு இருந்தா வீடெல்லாம் வீடு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் யாருக்கும் கல்யாணம் ஆச்சு. அங்கே அந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் போது எல்லோரும் இந்த வேலை பண்ணுறதுக்காக எல்லோரும் அப்பளம் இடுறதுக்காக அந்த சிவாச்சாரியார் அங்கே மேற்கே இருந்தார். அப்போது அங்கே பக்கத்தில் அங்கே ஏதோ உத்தராத்தில் எல்லாம் அப்பளம் இட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொருத்தர் அந்த அப்பு விசாரங்கரும் பம்பாயிலேருந்து வந்துட்டு போய் அது. அப்புறம் அந்த சுப்பையா சாஸ்திரிகள்னு இந்த சிவன் கோவிலில் கார்த்திகை மாதம் பாராயணம், இது 2-3 பேர் எல்லாம் உட்காந்துட்டு சத்தையாக, அதாவது நகரத்தில் தான் இது விசேஷமாக நடக்கிறதுன்னு இல்லை, கிராமத்துலேயும் சத்தையாக பண்ணுறாங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்போ அந்த கார்த்திகை மாத பாராயணம் அந்த கோவிலில் உட்காந்துட்டு அந்த பாராயணங்கள், அந்த கோவிலில் தீபம், சுவாமிக்கு பின்னாடி கண்ணாடி வச்சு தீபம்லாம் தெரிகிற மாதிரி
இந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதி பக்கத்தில் ஒரு மண்டபம், இந்த நகைகள், அது மாதிரி கோவில் உற்சவம். அந்த கல்யாணத்துக்காக ஊர்வலம்லாம் சுவாமி ஈஸ்வரன் கோயில் வரைக்கும், சிவன் கோயில் வரைக்கும் போய் அங்கேருந்து ஊர் முழுக்க ஊர்வலமாக ராத்திரி ஏதோ அழிச்சுன்னு வந்து அது மாதிரி இந்த கல்யாணங்கிறது. அந்த வயசானவா யாரை ஆற்றுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு வர முடியலையோ அவளுக்காக இந்த சின்ன வயசு பொண்ணுகள்லாம் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சீர் மாதிரி கொண்டு வருவா. காஞ்சிபுரத்தில் முதலியார்கள் இந்த ஜவுளிக்கடை சத்திரத்துலேருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பெரிய தட்டில் இந்த சீர்னு கொண்டு வருவாள். அந்த மாதிரி இவள் எல்லோரும் மேற்கேந்து அவாவா யார் இருக்காளோ, இந்த நாராயணி வீட்டு பக்கத்தில் இருக்க யாரோ வயசான பாட்டி இருந்தால் மற்ற அவளுக்கெல்லாம் இந்த சின்ன வயசு பொண்ணுகள்லாம் கொண்டு வந்து இந்த பட்சணங்கள் பலகாரங்கள் என்ன உண்டோ அதை கொண்டு போய் கொடுத்துட்றது. காலம்பர வேளையில் இந்த ராமானந்து அங்கே தான் வாசலில் தென்னையில் இருந்தாள். அவள் தென்னையில் தான் படுத்துட்டு இருந்தா. அங்கெல்லாம் அவள் வந்து பின்னாடி இந்த கேட்டு என்ன இருக்கோ அங்கே தான் வெளியில் தான் படுத்துட்டு இருந்தா. அந்த பரண் பக்கத்தில் அவள் எல்லோரும் பரனை தாண்டி இங்கே வாசலில் படுத்துட்டு இருக்கும்போது காலம்பரம் 5:30க்கு இந்த ரயிலுக்கு போகிறவாள்லாம் சாப்பிட வாங்கோ, போட்டில் போய் ஏதோ போட் மயிலாக ஏதோ சொல்லி ஏதோ இது போட் மயிலாக ஏதோ ஒன்று சாப்பிட வாங்கோ அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்டுட்டு போனான். இவ ஏதோ பொதுவாக அப்படியே சொல்லிட்டு போவா போல் இருக்கு. அது ஏதோ சொல்லிட்டு போவருக்கு காலம்பரம் ஏதோ அன்றைக்கி வாசலில் அங்கே படுத்துட்டு இருந்ததுனால அது தெரியும். அது சமாச்சாரம் ஏதோ ஒன்றும் ஒரு இதுக்காக. அப்புறம் அந்த சரகு வா பாட்டி என்ன இருக்காளோ வந்து எல்லாத்தையும் கவனித்து சமையல் அத்த சமாச்சாரத்துக்கெல்லாம் பொறுப்பாக வந்து சமையக்கட்டில் இருந்து எல்லாம் பண்ணி இந்த சரகெல்லாம் அடுக்கி வச்சு மேலே அதில் அது அங்கே யாரோ ஸ்டேஷன் மாஸ்டர் யாரோ இருந்தார், ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் இந்த மேக்குடின்னு அந்த ஒரு இடத்துல. அங்கேயும் இந்த சரகு இது சமாச்சாரங்கள் அது. அதே மாதிரி இந்த நேந்திரம் பழங்கள்லாம் இங்கேருந்து போயிட்டே இருக்கும். அந்த வெளியூரில் நிறைய அந்த ரோட்டில் அது போயிட்டே இருக்கும். இந்த வண்டிகள் அதுவும் நிறைய கூட்டம். இவ்வளோ பஸ்ஸெல்லாம் கிடையாது. அப்போ ஏதோ கொஞ்சம் இருந்தது. அதில் அந்த இதில் பஸ்ஸில் புளி மூட்டை மாதிரி சிசமாக கூட்டங்கள் நிறைய எல்லாம் பொறுப்பாக பண்ணின்னு இருப்பேன். ஒரு இது இருந்து அந்த பிரப்பா, அதாவது இந்த தண்ணீர் பந்தல் ஆமாம், அது ஒரு பாட்டி எல்லாம் கவனிச்சுட்டு ரங்கநாயகி பாட்டி ஏதோ ஒரு பாட்டி தெரியல, ஏதோ சம் பாட்டி ஏதோ ஒரு ஏரோ பாட்டி அங்கே பார்த்துட்டு அந்த விசிறியெல்லாம் கொடுத்து அந்த ரோடை ஒட்டின இடத்துல அக்ரஹார முடிவில் அங்கே வந்து வைதிகமாக இருக்கிறவாளுக்காக இன்னொன்றும் அங்கே மூங்கில் இதில் வச்சு பொது ஜனங்களுக்காக அவளுக்கும் தீர்த்தம்லாம் கொடுக்கறதுக்கு மோர்லாம் கொடுக்கறதுக்காக அந்த ஆர்கிடெக்சர் அதுக்கு ஏதோ காலம்பரம் ஏதோ ஒரு பூஜைன்னு ஏதோ பண்ணினான். ஏதோ வைதிகாலை கூப்பிட்டு ஏதோ பண்ணினான். ஆமாம் ஏதோ அது ஏதோ பண்ணினான் காலம்பரம் வேண்டாம். அதான் ஏதோ பண்ணா பானை எல்லாம் வச்சு அங்கேயே தீர்த்தம்லாம் விட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜீயபுரத்தில் அம்மங்குடி அந்தநல்லூர் அந்த ஜீயபுரத்தில் அந்த ரங்கநாதர் மண்டபத்தில் அந்த சுவாமி வந்து அங்கே வந்து காவேரியிலேருந்து அவர் சுவாமி ரங்கநாதர் வந்து அங்கேருந்து உற்சவம்லாம் கிளம்பி வந்து இந்த ஊருக்கும் வந்து அப்படி. அப்புறம் அது கொஞ்சம் ஏதோ இதனால் வித்தியாசம் ஆகிடுச்சுங்கிற அது வேறு விஷயம். மொத்தத்தில் அந்த மண்டபத்தில் விசேஷமாக அது மண்டகப்படி பண்ணி வர வழியில் அங்கே ஏதோ திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல அங்கே ஒரு மண்டபம் அந்த அக்ரஹாரத்தை ஒட்டி அது யாரோ மண்டபப்படி அது ஒன்றும். அதுக்கப்புறம் இந்த மண்டபப்படி அது மாதிரி அந்த பெருமாள் இந்த கிராமங்களுக்கெல்லாம் வர்றது அது ஒரு உற்சவமாக திருவிழாவாக அவா ஜனங்கள்லாம் நல்லா சத்தியாக பண்ணுறது. அதே மாதிரி இந்த மாரியம்மன் கோவில், சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில். அதுக்கப்புறம் அந்த பழைய கிராமத்தில் ஒரு கோவில், அந்த வயல்வெளி தாண்டி லயன்கரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கோவில்.
அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாருக்காக ஹோமம் பண்ணுற வெள்ளிக்கிழமை காலம்புற வெள்ளை அதை ஸ்ட்ரிக்டாக அதை நியமமாக அதெல்லாம் பண்ணி அதுவும் சிவாவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர். இந்த கணபதி ஹோமத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அதில் அந்த வாழைத்தோட்டத்துலேருந்து அங்கே கொஞ்சம் பள்ளமாக இந்த ஜலமெல்லாம் போகிறதுக்கு வாழைத்தோட்டத்தில் கொஞ்சம் வழியெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதில் அங்கேருந்து அருகம்பில்லை கொண்டு வந்து மடியான இடத்துலேருந்து சுச்சோதேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹா நாத்தியுச்சிரிதம் நாத்தி நீச்சம் சைலாஜன குஷோத்தரம் அப்படிங்கிற மாதிரி அது மடியான இடத்துலேருந்து அந்த அருகம்பில்லை எடுத்து அந்த வியாழக்கிழமை கொண்டு வந்து இந்த வெள்ளிக்கிழமை காலம்புரை அந்த கேரள சம்பிரதாயமும் முதல்ல கரெக்டாக அந்த காலம்புரை வெள்ளை சீக்கிரமாக ஆகிடும். அது காலம்புரை வரும்போது அது அந்த சோபையாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை காலம்புரை வெள்ளை வந்தால் அது ஒரு அழகான ஒரு கோலம்லாம் போட்டு இந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல அந்த கணபதி ஹோமங்கிறது அந்த மாதிரி பண்ணி அப்போ தான் இவரெல்லாம் இந்த கர்ப்பாடிகள் அப்போ கல்யாணம் ஆன புதுசில் அங்கே இருந்தார் அவர். அந்த அம்மாவும் மாத்தங்கி அவளும் அங்கே இருந்து அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் இவா மனுஷாலும் அப்போ ஏதோ நாள் கிழமைனா வந்துட்டு போவாள். இந்த கர்ப்பாடியில் ராஜு கர்ப்பாடியுடைய ஆத்து மனுஷா அவள் அந்த இவர் வருவார் அவள் தாத்தாவை அப்பா ஒருவர் தாத்தா உயரமாக இருப்பார். ஒருத்தர் திருவத்தியூர் ஒருத்தர். ஆமாம் அவர் வந்தார்னா அவர் ஒருவர் இன்னொருத்தர் அப்பா நினைக்கிறார் அவர் தீட்சிதர் அவர் ஒருவர். அப்போல்லாம் என்னென்னா அந்த வைதீக சம்ஸ்கிருதி என்ன உண்டோ அதை அந்த ஊரில் பார்க்குறதுக்கு முடிஞ்சது. பஜனை நாம சங்கீர்த்தனம் உஞ்சவிருத்தி இந்த மாதிரி கூட்டுறவு. அப்புறம் ஏதோ அப்புறமா அந்த ஆஸ்பத்திரி சின்னதாக ஒருத்தர் வெளியூர் டாக்டர் இன்னொருத்தர் வந்து ஆரம்பித்தார். திருக்கோடியில் இந்த சர்வேயராத் பக்கத்தில் ஆரம்பித்தார் ஒருத்தர். அது இப்படி என்னென்னா லோகத்தை பற்றின ஒரு பார்வை, சாஸ்திரத்தை பற்றின ஒரு பார்வை, அதே மாதிரி அனுஷ்டானங்களை பற்றின ஒரு பார்வை. எல்லோரும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த படித்துறையில் சில பேர், இந்த படித்துறை இல்லாத சில இடத்துல இங்கே மத்தியான வேளையில் அங்கேருந்து காவேரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து உபயோகத்துக்காக மத்தியான வேளையில் வெயிலில் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டம் குறைச்சலாக இருக்கும். அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வரத்துக்கு அது சௌரியமான ஒரு நேரம். இந்த பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு அந்த இடத்துல மொத்தம் 3 காட்டு. ஒன்று வந்து படித்துறை, அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற படித்துறை. அதுக்கப்புறம் அதை தாண்டி 10 அடி தாண்டி ஒரு இறக்கம் அது ஒன்று. அதை தாண்டி இந்த பஸ் ஸ்டாப்பு இந்த தண்ணீர் பந்தல் பக்கத்தில் ஒன்று. அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் இந்த தீர்த்தம்லாம் கொண்டு வந்து ஓரமாக பிரவாகம் இல்லாத போது ஓரமாக தேங்கி இருக்கும் பச்சை கலரில். அந்த எழுத்த கரையில் ஏதோ புத்தோ ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே ஏதோ இவாளுக்கு கூட ஏதோ சுவாமி அங்கே ஒரு இது உண்டு, புத்தடியான் கோவில். அது பக்கத்தில் அது கொஞ்சம் பள்ளமாக அது கொஞ்சம் தேங்கி இருக்கும். அந்த ஓரமாக அது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், ஓரமாக இருக்கும். அந்த மாதிரி அது எழுத்த கரையில் இதெல்லாம் என்னென்னா பெரியவா வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆகம பாடசாலைக்காக செலக்ட் பண்ணும்போது இந்த ஊரை செலக்ட் பண்ணால் அதில் அந்த சம்ஸ்கிருதங்கிறது அத்தியாவசியமாக இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணி இங்கே அனுப்பிச்சு ஏற்கனவே பெரியவாளுக்கு பக்தராக இருக்கக்கூடிய தாண்டவேஸ்வர கர்ப்பாடிகள் அதோடு இந்த ஒரு சத்சம்பந்தத்தை உருவாக்கி அது மாதிரி கிராமத்திலே இருந்தது விசேஷம். அவர் யஜ்ஞேஸ்வர சாஸ்திரிகள் அங்கே கிராமத்திலே இருந்து அங்கே இருந்தபடி பெரியவாளுடைய அபிப்பிராயத்தை பாம்பே சங்கர மட்டம் மாட்டுங்க, அதுவும் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. வடக்கு பார்த்து ஒரு இடத்துல இந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ அந்த காலத்தில் மாட்டியிருப்பேன். அந்த சங்கர மடம் அங்கே உபன்யாசம் பண்ணுறது அது மாதிரி
அங்கே மாடியில் அந்த மரப்படியெல்லாம் தாண்டி தெலுங்கு புஸ்தகம்லாம் இருந்தது, தர்க்க சாஸ்திரம் அந்த மாதிரி தெலுங்கு புஸ்தகம்லாம் இருந்தது. இது மாதிரி என்னென்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கு அவளுடைய அபிப்பிராயத்தை ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுறதுங்கிறது விசேஷம். அவளுடைய உபதேசத்தை கேட்டு அங்கேயே இருந்து இந்த பఠனம் பாடனம் ஜோதிஷம் நேத்திரமுச்சதே, ஜோதிஷம் நேத்திரமுச்சதே. அங்கேயே எங்கே இந்த அம்பாளுடைய லக்ஷ்மியினுடைய படம் வரைஞ்சிருக்கோ அந்த செவத்துலேயே என்ன வரைஞ்சி அங்கே இருக்குமோ அது படிக்கட்டுக்கும் அந்த படத்துக்கும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அவர் பாடங்கள் சொல்கிறது, அங்கேயே வர ஜனங்களோடு பேசுறது, யாராவது வந்து சீனிவாசியர் மாதிரி யாராவது வந்தால் மற்ற யாராவது வந்தான்னா பார்த்து சொல்லி இல்லை செலக்டட் பர்சன்ஸு, சில பேர் அபிமானத்தோடு இருக்கக்கூடியவ விஸ்வாசத்தோடு இருக்கக்கூடியவ மாத்திரம் சில பேரை இது பண்ணுறது. அந்த சுவாமிகள் கிருஷ்ணராஜபுர சுவாமிகள் அந்த ஞானகாண்ட சம்பந்தம் அது. அப்போ எல்லாரும் குறித்து அப்பப்பா பாபா வந்துட்டு போவா, ஜோதிஷம் அதெல்லாம் வந்துட்டு போவேன். காலம்பரம் சாயங்காலம் அந்த ராமகணேச கணபாடிகள் அவர் சிவராமன் அவள் எல்லோரும் அங்கே இருந்துட்டு எல்லோரும் படித்து நல்ல முறையில் இதெல்லாம் என்னென்னா அந்த குரு பக்திங்கிறது தான் இவ்வளவும் பண்ண வைக்கிறது. குடும்பம் 5 பேர் குழந்தைகள் அவளை படிக்க வைக்கணும், இதெல்லாம் நிறைய பொறுப்பு நிறைய இருந்தாலும் அலையலை, மனசு கலையலை. அந்த 2 தான் அதில் முக்கியமான விஷயம். அதில் ஏதோ மெட்ராஸோடு போயிருந்தால் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் சௌரியமாகவும் நிறைய இருந்திருக்கலாமோன்னுமோ. ஆனால் இந்த நதி ஸ்நானம் பெரியவா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி தர்மத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த என்ன சம்ஸ்காரமோ பெரியவாள்கிட்ட சின்ன வயசுலே ஏற்பட்ட அந்த ஈடுபாடு அது கடைசி வரைக்கும் அது வந்து மனசில் திருடமாக இருந்து இவள் எல்லாரையும் அத்தனை வருஷம் தனியாக அமுச்சு வச்சு மந்திராலயத்துக்கு அதெல்லாம் என்ன இருந்தாலும் அப்படி அதெல்லாம் வந்து கர்ப்பாணிகள் ஆகிட்டா இவள் எல்லாரையும் வைதிகத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தா இன்னும் சௌரியமாக எல்லாம் கூட அப்போ உடனே கிடச்சிருக்கலாமோன்மோ. ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை, பெரிய அபிப்பிராயப்படுற சாஸ்திரங்கள்லாம் இது பண்ணணுங்கிறதுக்காக மந்திராலயத்தில் அங்கேயே வாளுக்கு கிடச்சவாளும் ரொம்ப விசேஷமாக அமைஞ்சுட்டேன். கோடா சாஸ்திரிகள் அது மாதிரி அமைஞ்சது. அது மாதிரி சிவாவுக்கும் அவர் வந்து லௌகீக படிப்பையும் சொல்லி அதோடு சேர்ந்து இதுலேயும் ஒரு பிரவேசத்தை கொடுத்து அந்த சமயத்தில் அப்பப்போ சம்ஸ்கிருதம் இந்த கணிதம் அந்த விஜயவாடாலேருந்து அவர் போய் தெரிஞ்சுட்டு வந்த கணிதத்தை இது பண்ணி எல்லாம் சொல்லி வச்சு அதுக்கப்புறம் மன்னார்குடியும் வந்தார். அந்த தேசிகாச்சாரி கணபாடிகள் ஆமாம் அங்கேயும் வந்திருந்தார். இப்படி இந்த வேதம் வேதாங்கம் வேதாந்தம் வேதம் அதில் வந்து இவ 2 பேருக்கும் இந்த ராமானந்தம் 2 பேருக்குமே அந்த பரீட்சையை பூர்த்தியாக அவள் வேதாத்தியனம் பண்ணி 2 பேரும் இன்றைக்கி ரொம்ப பிரபலமாகவும் இருக்கா. ஒருத்தர் திருப்பதியில், இன்னொருத்தர் மெட்ராஸில் எல்லாம் வந்திருக்காங்க பார்த்தது. அதெல்லாம் வந்து அந்த குருகுல பாடசாலைங்கிறத பெரியவா ஒரு விசேஷமாக கவனித்தா. அதை நல்ல முறையில் நடத்தி காமிச்சவர் இவர். அந்த குருகுல பாடசாலையை நடத்தி காமிச்சதுக்கு எல்லாருடைய அபிமானமும் காரணம். அந்த குரு பக்தி, பெரியவாள்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி, மடத்தில் விஸ்வாசம். அதுக்காக அதாவது எல்லோரும் கிட்டக்க வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிறதுங்கிறது வேறு. தூரக்க இருந்தாலும் அது என்ன அபிப்பிராயமோ அதை 100க்கு 100% நிறைவேற்றுறது அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை, பெரியவாருடைய நம்பிக்கை. அதை வாங்கிட்டு அந்த சமயத்தில் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது மலைக்கோட்டையில். அந்த தாயுமானவர் கோவில், உச்சி பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம். அது துவாதசியாக என்னமோ ஞாபகம் இல்லை இப்போ அது சமயத்தில்.
அதில் தை மாதம் அதில் 26/1 அது நினைக்கிறப்போ அந்த சமயத்தில் பாராயணம்லாம் இருந்தது. அதுக்காக அவள் வந்து பொதுப்பிரிவாக வந்திருந்தேன். அவள் ஏதோ தாயுமானவற்றை வருவான்னு எதிர்பார்த்தது. எல்லோரும் அங்கே இருந்த பார்த்தா கடைசியில் அவள் பிள்ளையார் சந்நிதிக்கு போயிட்டேன். பிள்ளையார் சந்நிதிக்கு போயிட்டு அதில் அவளே அதில் மேலேயும் ஏறிவிட்டேன். ஒரே காற்றடிக்கிறது, அந்த சால்வையெல்லாம் பறக்கிறது. மேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து தாயுமானவர் இதுலேருந்து அந்த பாலம் தாண்டி, காவேரி பாலம் தாண்டி அங்கேருந்து வந்த மாட வீதி சுற்றிண்டு வந்த வேகமாக ஏதோ வந்துட்டார், சுவாமிகள் வந்துட்டார்னு சொன்னால் பார்த்தா அவ்வளோ வேகமாக அங்கே வந்துட்டார். அங்கே ஏறி பிள்ளையார் சந்நிதிக்கு போயிட்டேன். சரி, எல்லாம் இந்த நாள் இங்கே காத்துட்டு இருந்தோமே, தரிசனம் அங்கே என்ன போயிட்டான்னு சொல்லி அப்புறமா பகவான் கீழே இறங்கி இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட அவள் அங்கேருந்து வரத்துக்குள்ளே போச்சு. அங்கே ஒரு குகை இருக்குது, ஏதோ ஒரு குகைன்னு ஒன்று இருக்குது. அந்த பிள்ளையார் கோவிலேருந்து இறங்கி வரும்போது அங்கே நின்றுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் கூட்டத்துலேயே அவள் நிறுத்தி கூட்டத்திலே வந்துட்டு இருந்தா வேகமாக கூட்டமாக ஒரு நிமிஷம் நிறுத்தி அப்புறம் சேர்ந்துக்க சொன்னேன். அதுன்ட்டு அன்றைக்கி என்னென்னா அங்கேருந்து வரும்பொழுதும் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கி அவ்வளோ கூட்டம், எல்லாம் தள்ளிண்டே வந்துட்டா. படிக்கட்டே தெரியல. அந்த தாய்மானவர் கோவிலேருந்து அந்த கீழே அந்த கற்பக விநாயகர் அந்த கோவில் வரைக்கும் பார்த்தா ஒருத்தருக்கும் இந்த ஒன்றும் இடமே இல்லை. அந்த எள்ளு போட்டால் அது மாதிரி அவ்வளோ கூட்டம். அதுலேருந்து அப்படியே அங்கே வந்தால் அது மாதிரி. அப்போ அந்த தை மாதம் அங்கே அந்த கும்பாபிஷேகம் இருந்தது. அப்போ ஏதோ சம்ஸ்கிருதத்தில் ஒரு லெட்டர் எழுதி போட்டுது அவள் புதுப்பிரிவாளுக்கு. ஏதோ இங்கே இருந்துட்டுருக்கோம், இது மாதிரி ஏதோ படிச்சுட்டு இருக்கோனோ இது மாதிரி ஏதோ ஒன்று எழுதி போட்டுது. அதுக்கப்புறமா அவளை சென்னையில் இருந்தா அப்போ கேம்ப். அப்போ ஏதோ தரிசனத்துக்கு போன போதும் ராமகிருஷ்ண தீட்சிதர்னு அங்கே படத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தார். அவர் சொன்னார், இப்போ தான் ஒரு லெட்டர் வந்தது, விரிவாக வந்து சம்ஸ்கிருதத்துலேயே பதில் போட சொன்னான் அப்படின்னார். இப்போ அதுக்காக இது இல்லை, அதுக்கு ஒரு நேரம் தரிசனம் ஆகிடுது, அது வேறு. அவர் சொன்னார் பார்த்தபோது இந்த ஆசாமி தானாங்கிறதுக்காக கேட்டுட்டார். ஏதோ இது இப்படி அப்போ ஏதோ சொன்னால் 2 வார்த்தை எழுதி போட சொன்னான் சம்ஸ்கிருதத்தில், பதில் எழுதி போட சொன்னான் அப்படின்னார். அங்கே இருக்கும்போது அது இங்கே இருக்கும்போது அது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஆக நல்ல கிராமம், நல்ல சன்னிவேசம், நல்ல அனுஷ்டானம், நல்ல அபிமானம், நல்ல பொறுப்பு. வந்திருக்கிறவாளை நல்லபடியாக கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அதெல்லாம் வந்து இந்த மாமியும் அந்த ரொம்ப அந்த இவ்வளோ நிர்வாகத்தில் அதெல்லாம் மடியெல்லாம் உணர்த்திண்டு சமாச்சாரங்கள் அந்த இதில் கொடியெல்லாம் இருக்கும். அங்கேயே கொடியிலே இந்த புடவை வேஷ்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தவாளையும் நல்லா பார்த்துண்டு அந்த மாதிரி. அதாவது என்ன ஒரு அக்ரஹாரங்கிற ஒரு சிஸ்டம் என்ன இருக்கோ, ஆச்சாரங்கிற ஒரு சிஸ்டம் என்ன இருக்கோ, இது எல்லாத்தையும் ஒரு பொறுப்பாக அது நிர்வாகம் பண்ணி நல்ல முறையில் அது பெரியவாளுடைய அனுகிரக பாத்திரமாக வாழ்க்கையில் அமைஞ்சதுங்கிறது நல்ல இது. அதனால் இதெல்லாம் வந்து அது ஏதோ இந்த இங்கேருந்து கனெக்ஷன் அங்கேருந்து கனெக்ஷன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி இது எதுக்கு என்ன கனெக்ஷனோ தெரியாது சமாச்சாரங்கள். அந்த மாதிரி ஒரு இது நல்லா அமைஞ்சது. அந்த கைங்கரியத்தை இவர் பாபு கணபாட்டி அது இன்னும் நல்லா விசேஷமாக ஒரு தீர்மானமாக இருந்துட்டு வேறு எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்து நல்லா நிர்வாகம் பண்ணிட்டுருக்கிறது. அந்த குடும்ப பாரம்பரியத்தை கவனித்து நல்லா பண்ணிட்டுருக்கார். இந்த மாதிரி விஷயம் இது வந்து மறுபடியும் அந்த பக்கம் யாத்திரை வரும்போது நேரம் வரலான்னு தான் போன வாரம் பேசிகிட்டு இருந்த விஷயம். இன்றைக்கி இந்த சௌரியம் இருக்கிறதுனால இந்த வீடியோ சௌரியம்லாம் இருக்கிறதுனால இது அப்புறம் அந்த பஞ்சாங்கம் கூட ஏதோ சின்ன பஞ்சாங்கமாக ஒன்று வச்சுருப்பேன். அந்த ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் ஒரு சின்னதாக ஒரு பஞ்சாங்கம். அந்த வைகுண்ட ஏகாதசி தனுர் மாதம்
அங்கே யாரோ ஒரு ஹிந்திக்காரர் ஒருத்தர் சுக்லஜுடைய வாத்தியார் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில், ஒருத்தர் சிங்கேரி மடத்தில் அங்கே இருந்தார். அங்கே எல்லாம் போய் அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த ரங்கநாதர் சொர்க்கவாசல் இந்த விசேஷ அலங்காரத்தோடு இந்த புறப்பாடெல்லாம் நடக்கும். அந்த சமயத்துலேயும் இங்கேருந்து அங்கே போய் தரிசனங்கள்லாம் அந்த ஸ்ரீரங்க சுவாமி ஒரே கூட்டம், ரொம்ப கூட்டம். அங்கே ஒரு சமாச்சாரம், ஜனங்கள் அங்கேயே பொதுவாக போக்குவரத்துலேயே நிறைய கூட்டம் இருக்கும். அந்த 8, 10, 97 ஏதோ அந்த இதெல்லாம் ஜனங்கள்லாம் வந்து இந்த டிஎஸ்டி வேறு ஏதோ எல்லாம் ஏதோ இருக்கும். அதுலேயே அவ்வளோ ஜனங்கள்லாம் ரொம்ப போக்குவரத்து இருக்கிற ஊர். மொத்தத்தில் எல்லோரும் ஒரு அந்யோன்யமாக இருந்துட்டு ஆச்சாரத்தை பிரதானமாக வச்சுட்டு ஆதித்யம், ஆச்சாரம், அத்தியனம், பக்தி அந்த மாதிரியான ஒரு பெரியவாளுக்கு பிடிச்ச இடத்துல இது மாதிரியான நல்ல கைங்கரியங்களை தொடர்ந்து அதை ஊர்க்காராலும் பண்ணிட்டு வரேன். இவாத்துலேருந்தும் அதை பாபு அவர் அங்கேயே இருந்து அந்த மண்டபப்படி, கோவில் மண்டபப்படி நடத்திண்டு இந்த பாடசாலை தர்மங்களையும் நடத்திண்டு அவள் 3 பையங்களும் அதே மாதிரி தயாராகி, இவா எப்படி 3 பேரோ அது மாதிரி அவள் 3 பேரும் இதெல்லாம் தயாராகிண்டு அவளும் இப்போ அங்கே இருந்துட்டு அதுக்காக 2 இருக்கட்டும் தான் இப்போ திருவானக்காவில் வச்சுருக்கு. கிராம சம்பந்தம் விட வேண்டாம், அந்த வித்யாஸ்தானமும் இருக்கட்டும்ட்டு காசிக்கெல்லாம் வந்த பேரன்லாம் அழிச்சுன்னு காசிக்கு உற்சாகமாக இருக்கா. அதெல்லாம் அழிச்சுன்னு வந்து காமிச்சா இந்த விஷயத்தை திருப்பதியிலேருந்து அவன் தம்பியும் வந்திருக்கான் இதுலேருந்து. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பண்ணி இந்த சதாப்தியானது எல்லாருக்கும் நல்ல உற்சாகத்தை கொடுத்து ஸ்ரத்தையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி அந்த சைத்தன்யம் என்ன இருக்கோ அந்த ஆற்றுல முன்னாடி தாண்டேஸ்வர கணபாடிகள், அதுக்கப்புறம் இவர் இப்போ பிரஸ்துதம் பண்ணின்னு இருக்கார். பஞ்சாயத்தன பூஜை, அந்த பஞ்சாங்கம் கூட பக்கத்தூர் சாஸ்திரிகள் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த இவர் சேத்துராம சாஸ்திரிகள், அது பேர் அம்மங்குடி ஒருத்தர், பெருமா கோயில் பக்கத்தில் வீடு அவருக்கு. இங்கே ஒருத்தர் இங்கே வருவார், வாத்தியார் வருவார் ஒருத்தர். அது மாதிரி இந்த ஒரு பஞ்சாயத்தன பூஜை, நைவேத்தியம், அது சின்ன மேடை, அது தனியாக அதுக்காக பக்கத்துலேயே நைவேத்தியங்கள், அதுக்கப்புறமா மடி விழுப்புக்காக அந்த வீட்டு ஏற்பாடுகள், இதெல்லாம் கோசாலை எல்லாம் இப்போ கோசாலையை நன்னா இப்போ டெவலப் பண்ணியிருக்கா. அது அந்த பாலாஜி நல்லா கோசாலை, விவசாயம் கோசாலை அது டெவலப் பண்ணியிருக்கா. முன்னாடி இதுனா கூட இப்போ நிறைய விவரமாக இருக்குது, அது கோசாலை விசேஷமாக இருக்குது. அதெல்லாம் இந்த பக்கம் பின்னாடி மாவடு இந்த ஊரில் இந்த அம்மன் கோவிலில் அதெல்லாம் இது இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னென்னா நகரத்தில் இருக்கிறவா இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நகரத்துலேருந்து இந்த மாட்டு பொண்ணு இங்கே வந்து கிராமத்தில் எத்தனை வருஷம் இருந்து இது எல்லாத்தையும் பண்ணி அது ஏன்னா இங்கேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு ஆசைப்படுவா, அபிப்பிராயப்படுவா. ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து, இன்னொருத்தர் கேரளாலேருந்து எல்லாம் வந்து இது பண்ணிட்டு அதுலேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்து இந்த ஊர் பழக்கங்கள், நதி ஸ்நானம் இதெல்லாம் பரிச்சயப்படுத்திட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா அவள் குடும்பத்தில் பெரியவா அது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு காரணம். அவள் குடும்பத்தில் அது மாதிரி பெரியவா கல்யாணம் பண்ணி வச்சு அதனால் இந்த இதுவும் வந்துருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ஊரில் நல்ல விஷயங்கள் பண்ணி அது ஒரு கேரளாக்காரர், ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். அந்த அம்பியும் மறுபடியும் வெளியூர்லாம் போய் பட்டாச்சாரியார், அந்த அம்பியும் வெளியூரில் எல்லாம் போய் இந்த மறுபடியும் ஊருக்கு வந்தாச்சு. அந்த ஊரில் வெளியூர்லாம் போயிருந்தார். அந்த பட்டாச்சாரியார் பண்ணியிருக்கார். இப்படி சிவ விஷ்ணு கோவில்கள் அங்கேயும் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் பிரபலப்படுத்தின்னு இருக்கா. பெருமா கோவில் பிரபலப்படுத்தின்னு இருக்கா. இங்கேருந்து சிவன் கோவில்லையும் அந்த மதுரை பட்டர், ராஜா பட்டர், அவரும் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார் கோவிலுக்கு சிலதெல்லாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் இது மாதிரி ஸ்திரவாசமாக அங்கே இருந்துட்டு நல்ல சங்கல்பத்தோடு பண்ணிட்டுருக்கார். தொடர்ந்து அங்கேயும் அத்தியாபனமும் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த சைத்தன்யம் எங்கே நல்ல காரியங்கள் நடக்கிறதோ அதுக்கு ஒரு சக்தி இருக்கும்.
அந்த கீரி புள்ள எங்கெங்கே போச்சுன்னா எங்கேயோ போச்சுன்னா வந்து தர்மம் நடந்த இடத்துக்கு வந்தபோது அது பாதி தங்கம் ஆயிடுத்துன்னா, இந்த மாதிரி தானம் தர்மங்கள் எங்கே இருக்கோ அதுக்கு ஒரு ஒரு புண்ணியம் ஒரு சைத்தன்யம் இருக்குது. அந்த மாதிரி இந்த நல்ல கைங்கரியம் தொடர்ந்து நடந்து இந்த மாதிரியான ஒரு சத்தைகள் இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணின விஷயங்கள். அவளுடைய அனுகிரகம் பெரியவாளுடைய அனுகிரகம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தவிர்த்து வேறு லௌகீக எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணினதுனால இது பரிமளிக்கிறது. பரிணாம வளர்ச்சிங்கிறாளே, அது பரிணாம வளர்ச்சி. விவர்த்தவாதம் பரிணாமவாதங்கிறதுல பரிணாம வளர்ச்சி. இது தொடர்ந்து இந்த மாதிரி மடத்துக்கான கைங்கரியங்கள் எல்லோரும் நல்லா பண்ணிட்டு இப்போ என்னென்னா இந்த 3 பேரும் மடத்து கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கா. இந்த பாபு கணபா 3 பையங்களும் ஒருத்தர் அங்கேருந்து கிராமத்துலேருந்து அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு நல்லா பார்த்துக்கிற குடும்பத்தையும் பசுமாடுகளையும் நல்லா பார்த்துக்கிற விவசாயம். இன்னொரு அம்பி ஜெகத்குரு வித்யாஸ்தானத்தில் அத்தியாபனம் அண்ட் நிர்வாகத்துக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு அது இவருக்கு எல்லாம் இருக்க. அதே மாதிரி அந்த நசரத்பேட்டையில் 3வது அம்பி பாலா இன்னொரு அம்பி அங்கே வந்து சம்ஸ்கிருத எஜுகேஷன் சொசைட்டி அதுக்கும் நல்ல காரியக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு அது மாதிரி இல்லை சந்தோஷ் வேறப்பா அப்போ வேறு கிரி 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 சந்தோஷ் வேறு. அதான் சந்தோஷ் அவன் வந்து கைங்கரியெல்லாம் ஆராதனைக்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுறான், நல்லா பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கிரி இவெல்லாம் இது மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டுருக்கு. இவர் ராஜு கணபாட்டிகள் இப்போ அவளுக்கெல்லாம் அவ்வளோ கிடைக்காத சந்தர்ப்பம் இவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் மடத்துலேயே இருந்துட்டு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு இவருக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி நல்ல விதமாக அது காமாட்சி கோவில்லையே பெரியவா விசேஷ அனுகிரகம் பண்ணி அந்த மாதிரியான இதெல்லாம் எல்லாம் காமிச்சிருக்கு. அதெல்லாம் அப்போ வந்தபோது அதெல்லாம் அந்த மாதிரி பெரியவாருடைய விசேஷ அனுகிரகம் கிடச்சி அது மாதிரி இந்த குரு அனுகிரகங்கிறது ரொம்ப முக்கியம்னு சாஸ்திரங்களில் சொல்கிறா. குரோர் அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரஜாயத்தே பிரசாந்தையேங்கிற. அது மாதிரி இந்த குடும்பத்துக்கு அந்த குருவனுடைய அனுகிரகம் நிறைய கிடச்சிருக்கு. அதனால் இவ்வளோ நல்ல காரியங்களும் பண்ண முடியறது. இதை வந்து லௌகிகத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது. லௌகிகத்தோடு பார்த்தா அது விஷயம் வேறு. பக்தி ஸ்ரத்தை இருக்கிறதுனால தான் இது கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சாஸ்திரங்கள் வேதங்கள் அனுஷ்டானங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்யோன்யம் அவாவா அந்தந்த ஊரில் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து பரஸ்பரம் எல்லோரும் அந்யோன்யமாக நல்லா பண்ணிட்டுருக்கா. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் மேலும் நடக்கிறதுக்கு சந்திரமௌலீஸ்வருடைய அனுகிரகம் பெரியவாளுடைய அனுகிரகம்லாம் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல இந்த சதாப்தியை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த பக்கம் கேம்ப் வரும்பொழுது அது ஊர்லன்னு வச்சு எப்படி பண்ணலாமோ அது வந்து நல்லா கவனித்து எல்லாம் பண்ணலாம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.